ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் அனிஷா ஆரியன் டைலரிங் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, இந்த ஃபோட்டோவில் பார்க்குற மாதிரி ஹேர் பேண்டு எப்படி நம்ம ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் மெத்தடு. ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையானதான் இந்த ஹேர் பேண்டு கிளிப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து இந்த ஸ்கொயர் ஷேப்பு முக்கோண ஷேப்பு பீடு எடுத்திருக்கேன். இது வந்து இது யூஸ் பண்ணி பண்ணனால நான் அதை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து B7000 அந்த க்ளூவும் ப்ளஸ் வந்து ஸ்டோன் பென் அதுவுமே எடுத்துருக்குறேன். இந்த இது வச்சு நம்ம யூஸ் பண்ணால் தான் இதில் வந்து நல்லாவே பிடிக்கும். நம்ம வந்து ட்ரெஸ்க்கு இது ஸ்டோன் யூஸ் பண்ணுற கம் யூஸ் பண்ணால் வந்து இதில் அந்தளவுக்கு பிடிக்காது. அதனால தான் நான் இந்த கம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த க்ளூ பென் வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியுது. ஆனால் வந்து ரொம்ப அழுத்தி பிடிக்காமல் லேசாக வச்சு எடுத்து கம்மில் வச்சிட்டோம்னா கரெக்டாக நல்லா ஸ்ட்ராங்காகவே ஒட்டிக்குது. அதுக்கப்புறம் இதில் என்ன ஒரு மிஸ்டேக் ஆகும்னாக்கா, நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் வைக்கிறன்றது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் குளறுபடி ஆகும். எப்படி வைக்கிறது அப்படின்றது. நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எப்படி தானேன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மலாக இப்படி தான் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் இதாகும்போது நம்மளுக்கு வந்து கரெக்டாக வருது. இந்த முக்கோணத்தை வந்து ஆப்போசிட் பக்கம் வைக்கும்போது அந்த கிளிப்பு ஃபுல்லாகவே வந்து கவர் ஆகிடுது, நீட்டாகவும் வந்துடுது. அப்படியே நான் எல்லாமே வந்து கிளிப்பை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். நடுவில் மட்டும் என்ன பண்ணேன்னாக்கா, ஃப்ளவர்ஸு குட்டி ஃப்ளவர்ஸ் வந்து இது ஒயிட் கலர் இந்த ஃப்ளவர்ஸ் இருந்தது. அதை வச்சு நம்ம ஃபில் பண்ணால் கொஞ்சம் நல்லா லுக்காக இருக்கும்னு சொல்லிவிட்டு இந்த ஃப்ளவர்ஸ் 5 வந்து நான் அந்த சைடில் வைக்கிறேன். 5 குட்டி ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது ஃப்ளவர் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது டிசைன் வைக்கணுன்னாக்கா நீங்கள் அதை வந்து மாற்றி வச்சு பாருங்கள். இல்லை வேறு உங்கள்கிட்ட என்ன ஸ்டோன்ஸ் இருக்கோ அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், லுக்கு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. நம்ம ஓன் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன டிசைன் பண்ணாலும் நம்ம தான் முடிவு பண்ணி பண்ணணும். இது வந்து என்னோடய மெத்தடுக்கு நான் வந்து யோசித்து சரி இந்த மாதிரி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நான் ஃபுல்லாகவே அந்த முக்கோணம் வைக்கலான்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் நடுவில் வைக்கும்போது குழந்தைங்க வைக்கிறது தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு திருப்பி நான் அதை வந்து என்ன பண்ணியிருக்கேனாக்கா, இந்த பூவை வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே ஃபுல்லாகவே நான் வந்து முக்கோண ஸ்டோன் வச்சு இதை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இதை காய வச்சுட்டு அதோட அவுட்புட் காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு வந்து ஸ்டோன் செயின் ஃபுல்லாகவே நான் வந்து இந்த ஸ்டோன் செயின் கொடுத்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணேன். இது ஒட்டும் போது ரொம்பவே நான் சொதப்பிட்டேன். எப்படின்னாக்கா, நம்ம கையால் வந்து ஒட்டினா அந்த கம்மு வந்து கையில் ஒட்டிக்கிட்டு என்ன பண்ணுது, நம்ம திருப்பி அதை வந்து டச் பண்ணும்போது அந்த கம்மு வந்து நம்ம கையில் இருக்கனால ஸ்டோனும் நம்ம கையோட ஒட்டிட்டு வருது. இல்லைனா வந்து கிளிப்பு கையில் ஒட்டிக்குது. அந்த மாதிரி பிரச்சனை வந்தது. இருந்தாலும் நான் ட்ரை பண்ணி 2 லேயர் ஒட்டி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அந்த க்ளூ பென் வச்சு ஒட்டும் போது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணும்போது என்னென்ன மிஸ்டேக் வருதோ நெக்ஸ்ட் டைம் அதை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசித்து நம்ம பண்ணிக்கணும். கையில் ஒட்டி நான் இழுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் திருப்பி எடுத்துகிட்டு க்ளூ பென் வச்சு நான் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி நேராக்கி எல்லாமே பண்ணி முடித்தேன். நம்ம கை பிடிக்கிற இடம் கூட அந்த கம்முக்கு வந்து அது என்ன ஆகுதுனாக்கா கோணையாக போகுது. அதனால் நம்ம இந்த ஸ்டோன் செயின் வைக்கும்போது கொஞ்சம் நம்ம கையை அதில் படாத மாதிரி நம்ம மேலே வச்சுட்டே வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே வச்சோம்னா கரெக்டாக ஃபினிஷ் ஆகிடும். இப்போ நான் வந்து ஓரளவு சொதப்பி நான் இந்த கிளிப்பை முடிச்சிட்டேன். ஆனால் வந்து இது காஞ்சதுக்கப்புறம் சரி பரவாயில்ல, நல்லா தான் வந்திருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடச்சிது. நல்லாவே காஞ்சிடுச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், 2மே நல்லா சமமாக வச்சு காய வச்சுட்டேன். அதான் இது வந்து ஃபைனல் அவுட்புட்டு. இதில் வந்து என்ன பண்ணேன்னா, நடுவில் வந்து நம்ம அது ப்ளெயினாக இருக்கனால குட்டி பீடு ஒயிட் கலர் பீடு கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் கலர் பீடு கொடுத்தேன். அதுவும் நல்லா இருந்தது தனியாக. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் ஃபைனல் அவுட்புட்டு. நல்லாவே காஞ்சிடுச்சு, எதுவுமே கீழே விழுகலை, நல்லா நீட்டாக முடிஞ்சிச்சு. இது வந்து ஸ்டோன் செயின் வச்சு முடித்தது. நல்லா இருந்தது. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாவது வேணும்னாக்கா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.